அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், இந்த நாளில் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பர்க்கத்தையும் நன்மையும் அள்ளி தந்துருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஒரே இரவில் நம்ம ஒட்டுமொத்த வாழ்வையும் மாற்றித்தரும் குட்டி திக்கிர். இந்த குட்டி திக்கிரை ஓதிட்டு படுங்க, நாளைக்கே நாம் நினைப்பது நடக்கும். இந்த திக்கிரை ஓதினால் அல்லாவின் ஆறுதலும் நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். இரவு தூங்கும் முன் 72 முறை தஸ்பீ செய்யணும். நம்முடைய அத்தனை தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். விடிந்ததும் பல ஆச்சரியம் காத்திருக்கும். ஒரு நபியின் ஆறுதலான வார்த்தை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகமே அழியக்கூடிய சமயத்தில் அந்த நபி ஓதிய ஆறுதலான வார்த்தை. இதை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்தும் வார்த்தை. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த திக்கிர் அற்புதமான வார்த்தை. இன்னா மஹிய ரப்பி சயஹ்தீனி. மறுபடியும் சொல்கிறேன், இன்னா மஹிய ரப்பி சயஹ்தீனி. இதன் அர்த்தம், என்னோடு எனது ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு நிச்சயம் வழிகாட்டுவான். வாழ்விற்கு இனி வழியே கிடையாது என்ற சூழ்நிலையிலும் அல்லாவின் மீது நம்பிக்கையோடு ஓதிப்பாருங்கள். அடுத்த நொடி அல்லாவின் உதவி நம்மளை தேடி வரும். படுக்கையில் படுத்துக்கொண்டே 72 முறை இந்த திக்ரை செய்தால் நாளைக்கே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வீர்கள். பிரச்சனைகள், சிக்கல், நெருக்கடிகள் அனைத்துமே அல்லாஹு தாலா நாளைக்கே லேசாக்கி விடுவான். நாளைக்கு நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. இன்னும் நாளைக்கு நம்முடைய அத்தனை ஆசைகளும் கபூலாக்கி தொடங்கிடுவான். நம்பிக்கையோடும் உறுதியான ஈமானோடும் ஓதனும். மகிழ்ச்சி வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் எந்த நிலையிலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மகிழ்ச்சியை அதிகம் தருவான். அல்ஹம்துலில்லாஹ் மாதிரி இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லணும். வாழ்க்கையை மாற்றும், விதியை மாற்றும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னா மஹிய ரப்பி சயஹ்தீனி. அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹவுசர் என்னும் அல்லாவால் எனக்கு வழங்கப்பட்ட நீர் தடாகம் அதன் பரப்பளவு 1 மாத கால பயண தொலைவு கொண்டதாகவும், யார் அதில் நீர் அருந்துகிறாரோ அவர் அதன் பின் ஒருபோதும் தாகம் அடைய மாட்டார். முஸ்லிம் 4599. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.